drinking peptide? Sounds absurd? Let me tell you what I mean. Presenting you the Cobeing's Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For a glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste Daily. Taste the Daily. Chai with Chitra. Social talk. அதுக்கப்புறம் எத்தனை முறை எம்ஜிஆரை சந்திச்சிங்க நீங்க? அவங்க சந்திச்சுட்டு எலெக்ஷன் முடிச்சு சந்திச்சாச்சு. வர சொல்லியிருந்தாரு, வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ள சிக்காய் 6 மாசத்துல இறந்துட்டாரு. ஆமா, எலெக்ஷன் முடிஞ்சோட இறந்துட்டாரு. இல்லாட்டி அரசியல் வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும் சொல்றேன். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சது. அப்பவே என்னுடைய புத்தி வந்து அந்த வயசுல வந்து ஒரு கல்லூரியோ ஒரு காலேஜோ ஸ்கூலை கட்டணும் எழுதி உடனே கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த மூளை அப்ப வேலை செய்யல. என்ன வேலை செய்யலாம், அந்த நேரத்துல மூர்க்கத்தனமான நிலைமையில இருந்தோம்ல. இது எங்க போனாலும் ஆபத்து, என்ன போனாலும் கொல்லணுங்கிற இன்டென்ஷன் இல்லாம ஒரு கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருந்தாங்க. அப்போ நமக்கு தேவையான துப்பாக்கி தானே, நான் அதனால அதை தான் கேட்டேன். அப்ப எனக்கு அந்த அறிவு வந்து அதை சொல்லலை, இதை கேளுன்னு சொல்லலை. நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். அதை செஞ்சாரு ஒரு புரட்சி தலைவர் செஞ்சார். 1995 96 கொடியங்குளம் கலவரத்தை ஒட்டி அது வரைக்கும் லைசன்ஸ் ஏற்ற இருந்துச்சு. இந்த அம்மா கேன்சல் பண்ணிடுச்சு. ராகவன் சொல்லி ஒரு கமிஷனர் இருந்தார், அவரு எங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணாரு. அப்ப கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். கலைஞருக்கு ஆதரவு கொடுத்தேன். கலைஞருக்கு ஆர்டர் போட்டு துப்பாக்கி திருப்பி கொடுத்தாரு. எம்ஜிஆர்ட்ட முதல்ல வாங்கினேன், இந்த அம்மா கேன்சல் பண்ணிச்சு. 3வது கலைஞர் தான் கொடுத்தாரு. இல்லெல்லாம் பெருமையாக கலெக்டர் திருநெல்வேலி கலெக்டர் வந்தார், அவருக்கு சொல்லி உடனே போட்டு கொடுத்தாரு. அதுக்குள்ளே என் மேல ஒரு அவமானமான ஒரு வழக்கை போட்டாங்க. கோயம்புத்தூர் கொலை வழக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் கொலை வழக்கு, அந்த வழக்கு 92 93 நடந்த வழக்கு. அந்த வழக்குல இந்த அம்மா சொல்லிதான் சேர்த்தாங்க. அந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு உலகம் தெரியும். சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அந்த கேஸ்ல தண்டனை கொடுக்க வச்சாங்க. இவங்க கூட நான் கூட்டணி 2000 கூட்டணி 2000 கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல அதிமுக கூட்டணி நான் தான் ஜெயிச்சேன். அப்ப கலைஞருடைய ஆட்சி டிக்ளேர் பண்ணது அவங்க பரிதி டிக்ளேர் பண்ணாங்க. 86 ஓட்டுல ஜெயிச்சாங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. ஆனா ஜெயிச்சுதான் கலைஞருக்கு தெரியும். ஏன் அதை வந்து நீங்க சட்ட ரீதியா கோர்ட்ல வழக்கு போட்டேன். ஆனாலும் இவங்க கிட்ட ஒரு எண்ணம் என்ன இருக்கு, இவன் எங்கேயுமே படிய மாட்டேங்கான்னு சொல்லி இவங்க கிட்ட ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அந்த கேஸ பர்பஸா ஜட்ஜை கூப்பிட்டு தண்டனை கொடுக்க சொன்னாங்க. சரி, அவங்க கொடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கீங்களேன், ஹைகோர்ட்ல ரிலீஸ் பண்ணணும்ல, சார்ஜ் இல்ல, சுப்ரீம் கோர்ட்ல தான் சிரிப்பு இருக்காரு. இங்க சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் விடுதலை பண்ணார். அவர் தான் அக்விட்டல் பண்ணார். எப்படி A7 என்ன சேர்த்திருந்தாங்க, கான்ஸ்பிரசில வந்து இவர் எப்படி கொண்டு சேர்த்தீங்க, ஒரு ஜெயில எப்படி ஒரு நாள் வச்சிருந்தீங்க, ஏன் பெயில் கொடுக்கல அப்படி சொல்லி ஓப்பன் கோர்ட்ல பேசி முட்டாள்தனமான வழக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அக்யூட் பண்ணாங்க. அதுல கொலை செய்ததாக கருதப்பட்ட 2 பேரும் 3 பேருக்கு தண்டனை கொடுத்தாங்க. மற்ற எல்லாரும் விடல. இப்படி கொலை வழக்கில் உங்களை வந்து நிச்சயமா சேர்த்தே ஆகணும்னு போராடின ஜெயலலிதாவோட நீங்க மீண்டும் வந்து அது உங்களை மாதிரி ஆட்கள் எனக்கு சொன்ன அறிவுரை. பிளெக்சிபிலிட்டியா போகும், மூர்க்கத்தனமா போகக்கூடாது. அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், அதனால நீ அப்படித்தான் போகணும்னு சொன்னதால போறேன். அறிவுரையை கேட்கணும்ல. எப்பவுமே வாழ்க்கை பூரா ஜெயில இருந்து நம்ம என்ன பண்ண முடியும். நான் வெளியில வந்த உடனே சங்கர கோயில் இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்ப இடைத்தேர்தலுக்கு சங்கர கோயில் எங்க ஏரியா, அப்ப என்னுடைய உதவி அவங்களுக்கு தேவை. அப்ப என்ன வந்து பார்த்தாங்க மந்திரிகள், எல்லா மந்திரியும் என்ன வீட்டுல வந்து பார்த்தாங்க. பார்த்த உடனே அந்த அம்மா நான் பார்க்கணும்னு சொன்னேன். நீங்க வந்து பேசக்கூடாது, அம்மா பார்க்கணும். நேரம் போனேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டேன், தெரியும் நம்மள உணர்த்தே ஆகணும்ல சொன்ன அந்த அம்மாட்ட சொன்னேன். அந்த அம்மாட்ட என்ன எப்ப பிடிக்குன்னா ரொம்ப போல்டா இருந்தாலும் பேசுவேன். அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு பதிலே சொல்லலை. ஏன்னா அவங்க தான் கொடுத்தது, பதிலே சொல்ல. குழந்தைங்க எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எப்படி அப்படி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி இவன் தான் ஊட்டி காட்டுறாங்க. இருந்தாலும் கலைஞர் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாருங்கிற கான்செப்ட் மனசுல இருக்குல்ல. அதனால நான் அவருக்கு ஆதரவு கொடுக்க விரும்பலன்னு ஆதரவு கொடுத்தேன். அது அப்படித்தான், அரசியல் அப்படித்தானே. அது உங்களை மாதிரி அறிவுரையாளர்கள் பெரிய ஆட்கள்லாம் நெறியாளர்கள்லாம் சொல்லி நீ எதா இருந்தாலும் அனுசரிச்சு போ, அரசியல் எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னதுனால அப்புறம் அந்த அம்மாவோட அப்பாயின்மெண்ட் பண்ணேன். எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் என்ன அழைச்சி பேச மாட்டேன், எப்போ வேணாலும் கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த லெவலில் என்கிட்ட குட்வில்லாக தான் இருந்தாங்க. ஆனால் நான் வளரக்கூடாதுங்கள தெளிவாகவே இருந்தேன்.
எல்லாருமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவன் வளரவே கூடாது நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு. ஜெயலலிதாவை இதில் பல முறை சந்திச்சிருப்பீங்க நீங்கள். நிறைய திரும்ப அதில் உங்களால் மறக்க முடியாத சந்திப்பு அப்படின்னு எதை சொல்லலாம்? 1.25 மணி நேரம் பேசினேன். வீட்லையா? அவங்க வீட்டில் 1.25 மணி நேரம் பேசினேன். டைம் பார்த்து அருமை. 1.25 மணி நேரம் என்னோட அரசியல் வாழ்க்கை எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் சொன்னேன். ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டாங்க. அது இந்த மாதிரி சூழ்நிலை அந்த மாதிரி அவர் பண்ணார் அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் இவரை பற்றி தலித் எலிமலையை பற்றி கேட்டாங்க. அவர் பொதுச்செயலாளர் இருந்தார்ல, அப்போ சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா அவரை உடனே கூப்பிட்டு தலித் எலிமலையை திருச்சி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. நான் சொன்னதுதான் சொன்னேன். இந்த மாதிரி பாட்டாளி கட்சியில் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் என்ன நடந்துச்சு, ஏன் வெளியில் போனாங்க எல்லாம் சொல்லுவோம்ல. அப்போ அதை அறிஞ்சு தான் தலித் எலிமலையை டக்குன்னு கூப்பிட்டு சீட்டை கொடுத்து திருச்சியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். அவர் வெளியில் வந்துட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியோட உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மீண்டும் கூட்டணியில் அவங்களோடவே சேர்ந்து, அதுதான் சொல்றேன்ல. அப்படி பார்த்தா என்னை பிடிச்சி உள்ள போட்டதே அவங்க தான். அவங்க கூட நான் கூட்டணி வைக்கலையா சொல்லுங்களேன். அந்த அரசியல் வேறு. பழிவாங்க நினைச்சாங்க, அவங்க தான் அழிஞ்சு போவாங்க. எனக்கு பயம் கிடையாது, சிறையை பற்றி நினைப்பே கிடையாது. ஏன்னா ஜெயில் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே போய் பழகிடுச்சு. ஏன்னா இவங்க பிடிச்சி போட்டு சொந்தத்துக்காக நான் போனதே கிடையாது. எனக்காண்டு பகையும் கிடையாது. மக்களுக்காண்டி பயணம் தான். மக்களுக்காண்டி தான். எங்கேயாவது ஏதாவது நடந்துச்சுன்னா என் மேலே கேச போடுவாங்க. தூத்துக்குடியில் கொலை நடந்தாலும் நான் தான், திருநெல்வேலியில் கொலை நடந்தாலும் நான் தான். அவங்க ஆட்சி அதிகாரம் பவர் வச்சுட்டு என்ன இது பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவன் ஒருத்தன் பார்த்து தவிடுபடி ஆக்கிட்டான்ல. நான் இன்னைக்கு நிரபராதி தானே, சரிதானே? ஜஸ்டிஸ் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது, ஒரு வழக்கு வருது, அவன் மேல 27 வழக்கு இருக்கு, பிபி போடுறான். ஜட்ஜி கேட்கறான், 27 வழக்கு என்ன நிலையில் இருக்குன்னு கேட்கணும்ல, விடுதலானதே சொல்றானுவா. அதனால என்ன என்னுடைய இமேஜ் வந்து கெடுக்கிறாங்களாம். இங்க பிபி பூரா இதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா முடிஞ்சு போன வழக்கு வந்து நீயா இதை சுப்ரீம் கோர்ட்ல சொன்னானும் இவ்வளவு வழக்கு அவர் மேல இருக்குன்னு. திஸ் கேஸ் வாட் இஸ் கேஸ், அதை பத்தி நீ பேசாத, இந்த வழக்கை பத்தி சொல்லுன்னு அவரு அறிவுள்ள ஒருத்தர் கேட்கத்தானே செய்வான். இந்த வழக்கை பத்தி அதை பத்தி பேசக்கூடாது. இல்ல எங்க கான்ஸ்பிரசி இருக்கு. அந்த ஐஓ ரத்னசபாவின் ஒருத்தர் தான், அவன் வந்து கவுண்டர். அந்த கேஸை பத்தி உங்களுக்கு சொல்லணும்ல. இப்ப இருக்குத கிருஷ்ணா காலேஜ் இருக்குல்ல, கோயம்புத்தூர் காலேஜ், கிருஷ்ணா காலேஜ் எல்லாமே இவங்கெல்லாம் சேர்ந்து கவுண்டர்கள் நாய்க்களை அழிச்சுட்டு அந்த காலேஜை எழுதி வாங்கிட்டாங்க தெரியுமா? இப்ப அந்த பொம்பளை தான் வச்சிருக்கு. அவ வந்து அங்க ஓய வேலை பார்த்தவன், கையெழுத்து போட்டு இருந்தவன். இவனை ஜெயிலில் வச்சு, வெங்கட்ராமனை ஜெயிலில் வச்சு, அவங்க அப்பாவெல்லாம் இவன் தான் அவங்க தாத்தா. இவனுக்கு காங்கிரஸ்காரர் தாத்தா வந்து இவனுக்கு சொத்து எழுதி கொடுத்து, இவன் பேரெல்லாம் அவ்வளவு சொத்து, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி சொத்து. அந்த சொத்தை பூரா அபகரிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டான். அவனை சிறையில் வச்சு, சிறையில் லைஃப்ல உள்ள இருக்கான், அவனை போய் பேசி நீ கல்யாணம் பண்ணா உனக்கு கேஸ் விடுதலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பரோல் கொடுத்து 5 நாள் வெளியில வந்து கல்யாணம் பண்ணி அவனை உள்ள தற்கொலை பண்ணிட்டு வச்சுட்டான். சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டான். கல்யாணம் பண்ணி 5 நாள் புள்ளத்தை எழுதி கொடுத்தான். அவன் முட்டா பையன். அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சிட்டான். இன்னைக்கு அந்த காலேஜ் நாயுடு காலேஜ் ஃபுல்லாக இப்போ கவுண்டர் காலேஜ் ஆகிக்கிறது பூராங்க. ஏங்க ஒரு எஸ்ஏ இருக்கான், அவன் தான் ஐஓ, காட்டுக்கு போய் இன்ஸ்பெக்டராக இருக்கான். ஐஓ ஒரு எஸ்சியா இருந்து, இன்ஸ்பெக்டராக இருந்து, டிஎஸ்பியா இருந்து, எஸ்பியா இருந்து எப்படிங்க திமுக இதில் சேர்மனாக வர முடியும்? அதில் வந்து சேர்மனாக போடுற கலைஞர். காரணம் கலைஞரோட உறவு, கலைஞருடைய மகா செல்வியோட உறவு. போகிற நேரம்லாம் பட்டுச்சேலை வாங்கி கொடுக்குறது, நகை வாங்கி கொடுக்குறது, இப்படியே போய் அவர் காலில் விழுந்து அந்த ஆள் சேர்மன் ஆகிறார். டிஎன்பிசி சேர்மன். அது இவனுக்கு கொடுத்தாங்க. இந்த அம்மா வந்து அவன் உடனே நீக்கி எஃப்ஐஆர் போட சொல்லிச்சு. எல்லாம் குறுக்கோளியில் வந்தாலும் அந்த ஆள் தான் எங்களை லைஃபை கெடுத்தவன் காசுக்காக வேண்டி. பணம் இன்னைக்கு போய் அவன் வீட்டை ரெய்டு பண்ணா பல லட்சம் கோடி இருக்கும். இதை யாரு கேட்கா? அரசு கேட்குமா? எத்தனை ஐபிஎஸ் ஆபீசர், எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் பல லட்சம் கோடிகள் வச்சிருக்கான்னு என்னால சொல்ல முடியும்? நடவடிக்கை எடுப்பாங்களா? லஞ்சத்துறையும் அந்த துறை இந்த துறைக்கான இந்த வெங்காயத்துறை போய் எடுக்க வேண்டியதான, சும்மா அப்பா போய் ரெய்டு பண்றான்ல. அத்தனை ஐபிஎஸ் ஆபீசரையும் அந்த அத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் ரெய்டு பண்ணா இந்த இந்தியா கடனை அடைக்க முடியும். அவ்வளவு பணம் வச்சுக்கானுவோம். இது அவங்க உழைச்ச காசா? இவங்க நேர்மையும் நேர்மையை பத்தி பேசுறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்றேன், லஞ்சனாவத்தை அழிக்க முடியாது. காரணம் மேலையும் கரப்ஷன், கீழையும் கரப்ஷன். நீ வைக்கணும் தான் அவன் வைக்கணும் இருப்பான். நீ இந்த பண்றான், அவன் தான் பண்றான். அறமரமும் கிண்ணறம் தான். சரியா போச்சு. கலைஞர் அதுக்கப்புறம் எப்போ சந்திச்சிங்க? கலைஞர் வந்து சிறையிலேருந்து வந்த பிறகு நான் சந்திக்கிறேன். இறந்த பிறகு இறந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் நான் போனேன். இறப்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அது சந்திக்கிறேன். வெளியில் வந்தவனை சந்திக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசியலில் வந்து கொஞ்சம் தீவிர அரசியல்
அதுதான் அரசியல் போக்குக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சாத்விகமாக கூட அரசியல் நடத்தலாம்னு நினைக்கிறீங்களா? அரசியல்னா யாரோட அங்கீகாரம் பண்ணணும்னா அரசியலில் நம்ம டெல்லி சொல்லி பார்த்தானே போகணும். இதைத்தானே பெரிய ஆட்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. அதை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் மூர்க்கனாவே எப்போ நாளைக்கு வாழ முடியும்? மூர்க்கனாக இருந்த காலம் முடிஞ்சு போய் மக்களோட மக்களாக இருக்கணுங்கிறது தான் நம்ம கான்செப்ட். இப்போ எல்லாரும் மக்களும் என்ன விரும்புகிறாங்கல்ல, அதான உண்மை. அப்போ அரசியல் தான் எல்லாமே நெல்லி சொல்லி வேணும், ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நீங்கள் போராடுறீங்க. பலரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கிருஷ்ணசாமி அதான் போராடுறாரு, திருமாவளவனும் அதான் போராடுறாரு. இப்படி எல்லோரும் நீங்கள் யாருக்காக போராடுறீங்களோ நீங்கள் எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறத விட நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கும் நல்லது. அது எப்படி திமுக சேக்கோடு, அப்படி எப்படி ஏடிபி சேரோடு, அப்படி இப்படி காங்கிரஸ் சேக்கோட எப்படி சேர விட மாட்டாங்கல்ல. அரசியல் என்பதே பிரித்தாளுகின்ற ஆட்சி தானே அவங்களுக்குங்க. நீங்கள் உணரலாம்ல. எப்படி நான் உணர்ந்தா திருமாவளவன் உணர்வாரா? திருமாவளவன் தான் கிருஷ்ணசாமி உணர்வாரா? வாய்ப்பே இல்லை. இவங்க சுகபோகமாக வாழ்ந்துட்டாங்கல்ல. இப்போ திருமாவளவன் எம்பி 2 திருப்பு 3 திருப்பு எம்பி ஆயிட்டாரு. அவர் வெளியே வருவாரா? அவர் வெளியில வரணும் அவசியம் இல்லை. அவர் சுகபோகமாக இருக்கவங்க வரமாட்டாங்க. அரசியல் வர முடியாதுங்க, வர முடியாது, வர விட மாட்டாங்க. இவர் வெளியில போய் இன்னொரு கட்சியில் போய் சேரதான்னு வச்சுங்க, ஜாயின் பண்ணி அரசியல் இப்போ நாங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்றா சேர்ந்தா ஒரு சக்தியாக உருவெடுத்து இதே பொசிஷன் எல்லாரும் அடையலாம். அது தவிர வந்துரும்ல, யார் லீடர்னு வரும்ல. சீனியர் ஜூனியர்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்லை நான் தான் தலைவன், இந்த பிரச்சனை வந்துரும்ல. இதை பயன்படுத்துகிற அரசியல் கட்சி பயன்படுத்தும்ல. அப்போ பயன்படுத்தி தான் பிரிப்பாங்க. பிரித்து தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க இப்பவும். இல்லை இதை தெளிவாக உணர்ந்தும் நீங்கள் சேராமல் மாட்டேன் அப்படின்றது எப்படி முடியாதுன்னே சொல்கிறேன். சேர மாட்டேன்னு சொல்ல, சேர தயாராக இருந்தால் நான் சரியாக இருந்தால் நீங்கள் சரி இல்லையா, நீங்கள் சொல்கிறா அவர் சரி இல்லையே, அப்புறம் எப்படி இப்படி சேர்றது? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறேன். அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாபக்கேடு. இந்த மக்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. கண்டவனுக்கெல்லாம் கொடி பிடிச்சி சாவணும் தான் இருக்காங்க. ஒற்றுமையாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒற்றுமையாக இருக்க விட மாட்டாங்க. திராவிட கட்சிகள் விடாது, பிரித்து தான் ஆளுவாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் பல முறை தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. இதில் மிக அதிகமான வாக்குகளை நீங்கள் வாங்கினதுன்னா அதிமுக கூட்டணியில் இருந்த போது தான். அதிமுக கூட்டணி எப்படி சொல்லுங்க? இப்போ எக்மோரில் அதுதான் அதிகமான ஓட்டை நீங்கள் வாங்கினது. பர்சன்டேஜ் 2,08,000 ஓட்டு இப்போ பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா அதுதான் அதிகம் இல்லையா? இல்லைன்னு சொல்ல. அப்படிப்பட்ட அதிமுக கூட்டணிலேருந்து வெளியில் வரணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? வெளியில் வரலையேடா, என்ன வேண்டான்னு சொல்லி நீங்கள், அதாவது வெளியில் வரணுங்கிறத விட எனக்கு கிடைக்கிற அங்கீகாரம் கிடைக்கலாம், நான் வெளியில் வந்து தான் ஆகணும். எப்போ பார்த்தாலும் பிச்சை போடுற மாதிரி ஒரு சீட்டு 1/2 சீட்டு கொடுத்தேன்னா எவ்வளோ நாளைக்கு உங்ககிட்டே பயணம் பண்ணுறது? நான் தென் மாவட்டத்தை கேட்டேன், ஏன் அதுக்கு எக்மோரை கொண்டு கொடுக்குறீங்க? ஜெயலலிதா அண்ணன் எடப்பாடி என்ன ஒன்றா? என் தென் மாவட்டத்தை கொடுத்தா நான் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்ல, நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருந்தாங்க. அதை தான் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். அது 2 பேருமே இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்தா இன்னைக்கு தென் மாவட்டத்தில் வரவிடாம பண்ணாங்க. தென் மாவட்டத்தில் ஒன்றா சைன் பண்ணிடுவேன், மக்களை சேர்த்துருவேன், எல்லா ஜாதியும் ஒன்றாக்கிடுவேன். இவங்கெல்லாம் என்கிட்ட வந்து கெஞ்சணும். அதனால இவங்க பார்த்தாங்க, இவனை விடவே கூடாதுன்னு சொல்லி கூட இருந்தாலும் வச்சுருந்தேன். ஏன் உங்களோட இருக்கவனை கழுத்தர் தூட்டியே கொண்டு அங்கே நான் கேட்ட இடத்த கொடுத்துட வேண்டியதான். கூட்டணினா என்ன? அவங்க சொல்கிறதான் நாங்கள் கேட்கணும். இதுதான் கூட்டணி. இவங்க வைக்கிற கூட்டணி லட்சணம். நான் எதை கேட்கணும் அதெல்லாம் நீ செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதானே அரசியல். திமுக அண்ணதிமுக பண்ணுதா? திருமணம் கேட்ட தூக்கியாக கொடுக்குறாங்க. நாங்கள் தான் தூத்தேரும், நீ நின்று கமாண்டிங். காரணம் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுனால. ஏன் பூரா வண்டி கட்டி ஓட்ட போட மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இவங்கெல்லாம் ரெக்கக்னைஸ் கொடுக்க மாட்டாங்க. வரலாறுல பாருங்க, அதிகமாக வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காரனுக்கு மட்டும்தான் இந்த இதில் கொடுப்பாங்க, மந்திரியாக கொடுப்பாங்க. பார்த்துருப்பீங்களா? கயல் இன்னும் ஒரு அம்மா கொண்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னால் ஏடிபியில் யாரை வச்சுருந்தாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் இந்த மக்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மினிஸ்டரே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீ அங்கேயே எங்களை தீண்டாமையாக பார்க்குற. மந்திரி பதவி கொடுத்தாலும் நல்ல கொடுக்க மாட்டாங்கல்ல, கொடுக்கறது இல்லை, கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்கக்கூடாது? ஆளுமைக்கு தகுதி இல்லையா? கொடுக்க மாட்டாங்கல்ல. காரணம் சாதி முத்திரை. அங்கேயே பார்சாலிட்டி, சாதி வெறிதான் அதிகமாக இருக்குது. ஏன் இப்போ காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. நிறைய வெறி பிடிச்சவங்க இருக்காங்க. சாதி வெறி பிடிச்ச எத்தனை பேரை பார்க்குறோம். வேற நோட்டு சொல்ல முடியும். இருந்தாலும் சாதி வெறி பிடிச்ச முடியும். இதை மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அழிக்கத்தான் செய்யணும், மாற்ற முடியாது. இந்தியா அழிஞ்சாலும் தமிழ்நாடு அழியாது. காரணம் அவ்வளவு மோசமானவங்க போல இங்கே தான் இருக்கும். அதிகாரி இங்கே தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்தியா இப்போ முழுமைக்கு கேட்டால் தமிழ்நாடு தான் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியா? ஆமாம் சார். சாதி வேண்டாம்னு சொல்கிற அதிகாரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அதிகாரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். சமுதாயத்தில் பெருமளவில் ஜாதி நீங்கி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இல்லை இல்லை, கலப்பு திருமணம் செய்தே எதுக்குறீங்களே, எப்படி ஜாதியை வேற்றுமையை பார்ப்பீங்க? கலப்பு திருமணம் செய்தவனே எதுக்குறீங்க, சண்டை போடுறீங்க, கொலை பண்ணுறீங்க. அப்புறம் எப்படி ஜாதியெல்லாம் ஒழியுதுன்னு பார்க்குறீங்க? ஏற்றுக்கிட வேண்டியதா எல்லாரும்?
நாங்கள் கலப்பு திருமணம் தான், நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். ம். எங்கள் சமுதாயம் ஏற்றுக்கிறது, அவங்க சமுதாயம் ஏற்றுக்கிறது. பல பேர் கலப்பு இருக்கிறேன். பண்றாங்க. 1-2 பேசக்கூடாது இல்லை, உலகத்தை தமிழ்நாடு பூரா பேசுங்க. 1-2 நல்லா இருக்கும். நிறைய தான் நடக்குது, அதிகமாக தான் தீண்டாமல் நடக்குது. 1-2 தான் நல்லா இருக்குது. எங்களை மாதிரி ஆட்கள் நல்லா இருக்காங்க. வேற்றுமை இல்லாமல் கருத்து ஒற்றுமையோடு இருக்கிறோம். எல்லாரும் வேணும்னு நினைக்கிறோம். ஒரு காலத்தில் ஜாதி வெறி இருந்துச்சு, இப்போ இல்லையே. எல்லாருமே சமாதானமாக தான் இருக்கோம். எல்லா தலைவர் வீட்டுக்கு போகிறோம், எங்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க. எல்லாம் நாங்களாம் போத்தாலும் செய்து ஜாதி மதம் பார்க்கல. அரசியலில் பிரிவு இருக்கத்தான் செய்யுது. ஒரு நல்ல காரியத்துக்கு எல்லாரும் ஒன்றா தானே வராங்க. அதில் பிரிவு இல்லையே, பழகு இல்லையே. இப்போ என்னுடைய திருமண விழாவுக்கு ஒரு முதலமைச்சர் வந்தார், 2 திருமண விழாவுக்கு வந்தார். மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அரசியல் சார்பற்று தானே வராரு, நண்பர் வேணும் அப்படி தானே வராரு. நான் அரசியல் எதிர்ப்பு கட்சி தான். இருந்தாலும் அப்புறம் வந்து என்னோட எனக்கு பார்க்க நட்பு, அதான் உண்மை, அதுவும் நல்லது தான், நான் அதை ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி அரசியல்னு சொல்லும்போது நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவரோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கு? நான் கல்யாணம் என்னுடைய திருமண விழாவுக்கு நானும் என் ஒய்ஃபு பிள்ளைகளோட போய் கொடுத்தேன். நல்ல இணக்கமாக பேசினார். 2 கல்யாணத்துக்கு வந்தார். உடல்நிலை சரியில்லைனா கூட வந்துட்டு போனார். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்க வேண்டிய நெசசிட்டி இல்லை, பார்க்கல. ஏதாவது நெசசிட்டி தான் போய் இப்போ கண்டிப்பாக பார்ப்பேன். உங்களுடைய பார்வையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய ஆட்சி எப்படி இருக்கிறதா நீங்கள்? எப்பவும் போல தான். அந்த காலத்தில் உள்ள ஆண்டி மடங்கட்ட கதை தான். லஞ்ச லாவணி இல்லாமல் இருக்கா, தப்பு நடக்காமல் இருக்கா, கொலைகள் அதிகமாக நடக்கிறது திமுக ஆட்சி தாங்கிறதுக்கு உதாரணம் தெரியுமில்ல. திருநெல்வேலிட்டு ஒரே மாதத்தில் பற்றி எத்தனை கொலைகள் நடந்திருக்கு நீங்கள் லிஸ்ட் போட்டு சொல்கிறாங்க. அதனால கொலைக்களமாக மாறி இருக்க தவிர அதெல்லாம் அது அப்படியே தான் இருக்குது, மாற்றம்லாம் அதெல்லாம் கிடையாது. லஞ்சம் பெருகிட்டு தான் இருக்குது, கொள்ளையடிக்க அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான், தின்னுக்கிட்டு தான் இருக்கான், மக்கள் மனநிலையில் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கான், செத்துக்கிட்டு தான் இருக்கான். நல்ல நிலைமையில் இருக்குன்னு சொன்னால் இல்லவே இல்லை. நிம்மதியான வாழ்க்கைகள் கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. பணக்காரன் மட்டும் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், லஞ்சம் கொடுக்க வாழும். இதுதான் நிலை. இந்த நிலையில் மாற்றம் வருவதற்கு நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? என் மக்கள் மட்டும்தான் சந்திக்கிறேன். அரசியல் ரீதியாக எல்லா சாதிக்காரனும் கூப்பிட்டு பேசுகிறேன். என்கிட்ட எல்லா அரசியல் கட்சி, என் அரசியல் வந்த பிறகு எல்லா சமுதாயமும் என்னோட இணக்கமாக இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லுவேன், இப்போ நம்மளாம் ஒற்றுமையாக இருந்து சமுதாயத்தை புரட்சி பண்ணி மக்கள்லாம் படிக்க வைங்க, கல்லூரிக்கு அனுப்புங்க, எஜுகேஷன் டெவலப் பண்ணுங்க, குடிக்காதங்க. மெயினாக நான் சொல்லி குடிக்கக்கூடாதுன்னு தான் நிறைய பிரச்சாரம் பண்ணுவேன். இப்போ குடிக்க போய் எல்லாம் கஞ்சா வந்துருச்சு. நீ எல்லா ஊர்லேயும் கஞ்சா விற்கிறான், எல்லாம் தெரியும். போலீஸ் போய் ரெய்டு பண்ணுற மாதிரி பண்ணுறான். இங்கே 5 கிலோ ரெய்டு பண்ணிட்டு இங்கே 10 கிலோ கொடுத்து வந்துடுறான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியாமலா இருக்குது, அரசுக்கு தெரியாதா? சொல்லுங்கள். டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணணும், எல்லாரும் போராடுறோம். டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணால் கள்ளச்சாராயம் வரும். நீங்கள் சொல்ல உண்மைதான், கள்ளச்சாராயம் வரத்தான் செய்யும். கள்ளச்சாராயம் டாஸ்மாக் இருக்கும் போதே கள்ளச்சாராயத்தில் 67 பேர் செத்து போனானே. அது 67 பேருக்கு அது குடும்பத்துக்கு நீங்கள் 10 லட்சம் கொடுத்தா சரியாயிருமா? எங்கே கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களா? அப்போ அது 66 குடும்பத்துக்கு 10 லட்சம் ஏன் கொடுக்க முடியாது? கஜனாவில் பணம் இல்லையா? கோடி கோடியாக வச்சிருக்கீங்களா? கொடுக்கலாம்ல. ஏன்னா அவன் ஏசி, செத்தவன் பூரா ஏசி, கொடுக்க மாட்டான். அந்த மனப்பான்மை வராது, எந்த கட்சிக்கும் வராது. சொல்ல ஏன் கொடுக்கலாம்ல? கொடுக்கலையே. அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. உடனே டிரான்ஸ்ஃபர், போலீஸுக்கு டிரான்ஸ்ஃபர். அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ணுறது? கப்ப கட்டி தானங்க வியாபாரம் பண்ணுறான். அந்த தொகுதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் எம்பியில் காலி பண்ணிக்கலாம். உடனே காலி பண்ணி வெட்டி விட்டு கொண்டு உங்களால் தான் நடக்குன்னு சொல்லி, அப்போது எதுக்கு எடுத்தாலும் உடனே பழியை போட்டுறது போலீஸ் மேலே போட்டு இவங்க தப்பிச்சுக்கிறதா? மந்திரி, போலீஸ் மந்திரி நீங்கள் தானே, அது உங்களுக்கு தான் அவசியம். அது நிலை என்ன? பொதுவாக எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய சிந்தனைகளையும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதை ஏற்றுக்குவாங்க. ஆனால் தந்தை பெரியாரை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட ஏற்றுக்க தயாராக இல்லைன்னு பல பேட்டிகளுக்கு சொல்லியிருக்கீங்க. ஏன்? பெரியார் பெரியார் பெரியார்னு சொன்ன அண்ணாவும் கலைஞரும் என்னை துரத்துகிறார் என்று எழுதியிருக்காரு அவருக்கு. இன்றைக்கு தமிழகத்தில் வந்து பல அரசியல் கட்சிகள் இருக்குது. அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்குள்ள மத்திய அரசை பொறுத்த மட்டும் இன்னொரு 10-20 வருஷம் பிஜேபி தான் வரும்னு என்னுடைய கணிப்பு. இது என்னுடைய சொந்த. இந்த 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயும் அரசியல் களத்தில் கமலஹாசன் ஆரம்பிச்சார். அவருடைய நிலை என்ன?